அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாமலின் கூட்டத்தில் மதுபோதையால் நேர்ந்த அசம்பாவிதங்கள். கல்வி சீர்திருத்தம், மாணவர்களின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்த கல்வி அமைச்சர். நாமல் தலைமை தாங்கிய கூட்டம், உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு ஏற்பாடு. மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரித்த கணவருக்கு விதிக்கப்பட்டது மரண தண்டனை. ஓய்வூதியம் ரத்து, உச்சநீதிமன்ற படியேறிய முன்னாள் எம்பிக்கள். மொட்டு கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் போலீஸ் தரப்பிற்கும் இடையே ஏற்பட்டு முறுகல் நிலை. விவசாயத்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம், 911 விவசாயிகள் பதிவு. தெஹிவளை சொகுசு வீட்டில் சிக்கிய தம்பதியினரின் மோசடி செயல். துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் ஆணின் உடலம் மீட்பு, காவல்துறையின் விசாரணை தீவிரம். டிரால் பண்ணையில் குடும்பஸ்தர் தற்கொலை, போலீசார் தீவிர விசாரணை. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் கிராமமான தம்புதேகம நகரில் நாமல் ராயபக்ஷ ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் குடிபோதையில் கட்சி உறுப்பினர்கள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வீதியில் குடிபோதையில் சிலர் வீழ்ந்து கிடப்பதையும் மக்கள் அவதானித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். கடந்த வருடம் நவம்பரில் நுகேகொடை மற்றும் நேற்று தம்புதேகமவில் நடைபெற்ற பேரணியில் அதிக அளவில் மதுபானம் விநியோகிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. அந்த கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்ட ஏழை மக்கள் குடிபோதையில் கைவிடப்பட்ட காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. இவ்வாறு மக்களை பயன்படுத்துவதற்கும் கைவிடுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்த பல எதிர்ப்பு கருத்துக்கள் சமூகத்தில் வலுவடைந்துள்ளன. அத்தோடு நாமல் ராயபக்ஷ எம்பி மேடையில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மேடைக்கு அருகில் போதையில் சிலர் அதை திரும்ப உச்சரிப்பதான காணொளிகளும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. கல்வி தொடர்பான முடிவுகளை குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். புத்தளம் சாஹிரா முஸ்லிம் கல்லூரியின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குழந்தைகள் எப்போதும் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களின் நலனுக்காகவே கல்வி தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகளின் விளைவுகளை நாடு தற்போது எதிர்கொள்கின்றது. முன்னோக்கி செல்லும் முடிவுகள் இளைய தலைமுறையினரின் மகிழ்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் இருக்க வேண்டும். அத்துடன் கூடுதலாக சமூக அல்லது பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான மற்றும் எல்லையற்ற கல்வி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தின் கொள்கை உறுதி பூண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தம்புதேகம நகரில் நேற்று நாமல் ராயபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற அரசியல் கூட்டத்தின் போது உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இலங்கை பொதுஜன பெரமுன அரசியல் கூட்டத்தின் போது எழுந்த பெரும் சத்தம் தம்புதேகம தேசிய பாடசாலையில் உள்ள உயர்தர பரீட்சை மையத்தின் மாணவர்களுக்கு கடுமையான இடையூறுகளை ஏற்படுத்தியதாக தேர்வு ஒருங்கிணைப்பாளர் தம்புதேகம தலைமையகத்தின் போலீஸ் மா அதிபருக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுர மாவட்ட பிரதேச அமைப்பாளரை நியமிப்பதற்காக இந்த கூட்டம் தம்புதேகம நகரில் உள்ள ஒரு விழா மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இதன் காரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் புவியியல் பாடத்தின் 2ஆம் தாளை எழுத வந்த மாணவர்கள் குழுவொன்று அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த உரத்த சத்தம் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு கடுமையான தடையாக இருப்பதாக தேர்வு மண்டப மேற்பார்வையாளர்கள் தேர்வு ஒருங்கிணைப்பாளர்களிடம் தெரிவித்த நிலையில் இது குறித்து போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மனைவிக்கு பெட்ரோல் ஊற்றி எரித்து அவர் உயிரிழக்க காரணமான கணவனுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மொனராகலை மேல் நீதிமன்றம். மொனராகலை ஹீலந்தாவ தெற்கு ஹெமுனுபுரவை சேர்ந்த ஜடமாலகே நீல் ஸ்டான்லி ஜெயரத்ன என்பவருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை மொனராகலை மேல் நீதிமன்ற நீதிபதி சிந்தக ஸ்ரீநாத் குணசேகர கடந்த வெள்ளிக்கிழமை வழங்கினார். 2017ஆம் ஆண்டு தனது மனைவி KM சுஜாதா மீது குற்றம் சாட்டப்பட்டவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொலை குற்றச்சாட்டின் பேரில் சட்டமா அதிபர் அவருக்கு எதிராக
வழக்கு தொடர்ந்திருந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றவாளியாக கண்டறியப்பட்ட சந்தேக நபருக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி மரண தண்டனை விதித்தார். சட்டத்தரணி சோமரத்ன ஹேரத் பிரதிவாதிக்காக முன்னிலையானார். அதே நேரத்தில் அரசு வழக்கறிஞர் தொமிந்த டி ஆல்விஸ் வழக்கு தொடர தலைமை தாங்கினார். அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் பல பிரிவுகள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் பிரேமஸ்ரீ நவரட்ன பண்டா, BM தீபால் குணசேகர மற்றும் சமன் ஸ்ரீ கேரத் ஆகியோர் ஒரு மனு தாக்குதல் செய்துள்ளனர். மற்றொரு மனுவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பியசோமா உபாலி மற்றும் உபாலி அமரசிறி ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் சில பிரிவுகள் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் கூறியுள்ளனர். அதன்படி தொடர்புடைய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களுக்கும் போலீஸ் தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட முறுகல் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தம்புத்தேகமவில் நடைபெற்ற கட்சி அமைப்பாளர் நியமன நிகழ்வின் போது கட்சி கொடிகளை காட்டுவதற்கு தடை விதித்ததால் இந்த முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச கலந்து கொள்ளவிருந்தார். நிகழ்வு நடைபெறும் இடத்தை சுற்றி கொடிகளை நடுவதை போலீசார் தடுத்துள்ளதுடன் தம்புத்தேகம நிலைய பொறுப்பதிகாரியின் நேரடி உத்தரவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுச்சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் நாட்டின் தேசிய கொள்கையின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட அமைப்பான farmernet.lkயில் பதிவு செய்தோர் குறித்து விவசாய அபிவிருத்தி சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த அமைப்பில் இதுவரை 911 விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளும் இப்போது இந்த சேவைக்கு நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என்று விவசாய அபிவிருத்தி சபை ஆணையாளர் நாயகம் சமிந்த ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த அமைப்பு குறித்து விவசாயிகளுக்கு கற்பிப்பதற்கான ஒரு அடிப்படை திட்டம் February 2 முதல் February 15 வரை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் விவசாயத்துறைக்கு ஒரு விரிவான தேசிய தரவுத்தளத்தை நிறுவுவதற்கு இந்த திட்டத்தின் முதன்மை குறிக்கோள் என்று விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார். அத்துடன் டிஜிட்டல் தளத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பது குறித்து அனைத்து விவசாயிகளும் நன்கு அறிந்திருப்பதை நிகழ்ச்சி நிரலின் போது அதிகாரிகள் உறுதி செய்வார்கள் எனவும் சமிந்த ஏகநாயக்க வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பெடோவிட்ட அசங்கவின் போதைப்பொருள் வலையமைப்பை சேர்ந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹிவளையில் உள்ள தனியார் வங்கிக்கு அருகில் சந்தேக நபர்களான தம்பதியினர் இன்று ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட தம்பதியினர் தெஹிவளை பெடோவிட்ட கட்டம் 5 பகுதியை சேர்ந்த 25 மற்றும் 26 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். பெடோவிட்ட அசங்கவின் போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தி வந்த தம்பதிகள் குறித்த போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் அவர்களிடம் 11 கிராம் 510 மில்லிகிராம் ஹெரோயின் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்களுடன் தற்போது வெளிநாட்டிற்கு தப்பி சென்ற தலைமறைவாக உள்ள பெடோவிட்ட அசங்க என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான தம்பதியினர் தெஹிவளை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஆடம்பரமான வீட்டை 90,000 ரூபாவிற்கு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் வசித்து சிறிது காலமாக இந்த மோசடியை நடத்தி வந்தமையும் தெரிய வந்துள்ளது. குருநாகல் அலவ வில்கமுவ பகுதியில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் நபரொருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வில்கமுவ பகுதியில் நபரொருவர் உடலமாக கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டனர்.
குறித்த உடலம் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் காணப்படுவதால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்பது குறித்த அலப்ப காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் மேலதிக சோதனைகளை நடத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது. புத்தளம் உடப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆண்டிமுனை கிராமத்தில் உள்ள களப்பு பகுதியில் நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவர் விஷமருந்தி உயிர் மாய்த்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணை ஒன்றில் குத்தகை முறையில் தொழில் செய்து வந்த புளிச்சாக்குளம் கிராமத்தை சேர்ந்த MM ரிஸ்கான் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் நேற்று இரவு தமது இறால் பண்ணைக்கு சென்று மின்சார விளக்குகளை ஒளிரவிட்டு வருவதாக தனது மனைவியிடம் கூறி சென்றுள்ளார். அங்கு அவர் விஷத்தை அருந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரின் இறால் பண்ணையானது அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியினால் பாதிப்படைந்து இறால்கள் யாவும் ஆற்றில் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பல லட்சம் ரூபாய் நஷ்டமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் இவர் பெரும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அவரை உடப்பு பிரதேச வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போது அவரின் உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.